Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 exercise 1.1ல 4th question பார்க்கலாம். If A equal to set of all 5, 6, B value வந்து set of all 4, 5, 6, C value வந்து 5, 6, 7 கொடுத்துக்காங்க. மூணு செட் கொடுத்துக்காங்க ABC. இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோமா. So that A cross A equal to B cross B intersection C cross C சொல்றாங்க. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சி வைப்போம், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிப்போம். ரெண்டுமே ஈக்குவலாக கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா ஏ வேல்யூ என்ன 5, 6 கிராஸ் அகெயின் 5, 6 ஏன்னா ஏ கிராஸ் ஏ தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், பேட் பண்ணும். அப்போ 5, 5, 5, 6 ஓகே, 6, 5 அவ்வளோதான். ஓகேவா, 6, 6 இது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்னது, பி கிராஸ் B intersection C cross C. எப்பவுமே இது மாதிரி கொடுத்தாங்கன்னா முதல்ல பிராக்கெட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேவா, கண்டுபிடிச்சணும். பிராக்கெட்டை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே இருக்கிறத பண்ணணுமே. இப்போ இங்கே என்னது B cross B. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம B cross B போடணும். B வேல்யூ என்ன 4, 5, 6 set of all cross again 4, 5, 6. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆர்டர் பேர் போட்டுப்போம். 4, 4 4, 5, 4, 6 5, 4 போட்டுக்கோங்கம்மா. அப்போ தான் அது நெக்ஸ்ட் பேருன்னு தெரியும், அதனால தான் கமா போடுறோம். ஓகேவா, 5, 5, 5, 6 நெக்ஸ்ட்டு 6, 4 6, 5 6, 6 கிளியர். இது நம்ம கண்டுபிடிச்சோம், எது பி கிராஸ் பிஏ கண்டுபிடிச்சிப்போம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சி கிராஸ் சி. சி கிராஸ் சின்னா சி வேல்யூ என்ன செட் ஆஃப் ஆல் 5, 6, 7 கிராஸ் அகெயின் 5, 6, 7 ஏன்னா சியோட சிஏ தான் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். அப்போது ஆர்டர் பேர் ஒன்றுத்துக்கே எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணோம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம் 5, 5 5, 6, 5, 7 next 6, 5, 6, 6, 6, 7 next எனக்கு இப்போ இது முடிச்சிட்டோமா. இப்போ 7க்கு 7, 6க்கு 7, 7 அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 7, 5 7, 6 7, 7 புரியுதாம்மா, ரொம்ப சிம்பிள்மா. இப்போ இதே கண்டுபிடிச்சிடும். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ பி கிராஸ் பியோ சி கிராஸ் பியோ இன்டர்செக்ட் பண்ணோம். இப்போ இன்டர்செக்ட் பண்ணனா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். எது வந்து ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்க்கணும், ரிப்பீட்டடாக எது வந்திருக்குன்னு பார்க்கணும். அதை தான் நம்ம காமனாக எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா, காமனாக வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா இப்போ பி கிராஸ் பி, பி கிராஸ் பி அது சி கிராஸ் சி பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, இதில் பி கிராஸில் 4, 4 இங்கே இருக்கா, இல்லை. 4, 5 இருக்கா, இல்லை. 4, 6 இருக்கா, இல்லை. 5, 4 இருக்கா, இல்லை. 5, 5 இருக்கா, இருக்கு. ரெண்டு தெரியும். 5, 6 இருக்கா, இருக்கு. அது 6, 4 இருக்கா, இல்லை. 6, 5 இருக்கா, இருக்கு. வெரி குட். 6, 6 இருக்கா, இருக்கு. புரியுதுங்கம்மா, இந்த ரெண்டுத்துமே எது இருக்கோ அதை நான் டிக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா, 6, 6 இருக்கு. இப்போ டிக் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி பண்ணால் என்னென்ன வருது நம்மளுக்கு 5, 5 5, 6 6, 5
6, இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஃப்ரம் 1 and 2 நீங்கள் பாருங்கள், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ பாருங்கள், இங்கே 5,5னா இங்கேயும் 5,5, இங்கே 5,6னா இங்கேயும் நம்மளுக்கு 5,6 தான் வரும். இங்கே 6,5னா இங்கேயும் 6,5 தான். இங்கே 6,6னா செகண்ட் ஈக்குவேஷன்லையும் 6,6 தான். அப்போது நம்ம அவங்க சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, therefore A cross A equal to B cross B intersection C cross C. அதாவது from 1 and 2 அதை எழுதிக்கணும் மெயினாக. from 1 and 2 பார்க்கும்போது வந்துச்சு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, ஈக்குவல் பண்ணியாச்சுல, ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியுதாம்மா? வெரி சிம்பிள். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.